வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்காலில் ஒரு 1/4 ஏக்கர் காணி உறுதி காணி ஒரு வீட்டோட விற்பனைக்கு இருக்குது. இந்த காணி கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து, அதாவது கரடிபோக்கு சந்தியில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நல்ல வாய்க்கால் வயல்களோட சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் போகுது. இதான் இந்த காணிக்கு போகின்ற பாதை. இது டிராக்டர் போகக்கூடிய அளவில் இந்த பாதை அமைஞ்சிருக்குது. காணிக்கு உள்ளே போய் காணியுடைய அமைப்பை பார்க்கலாம். நிறைய மரங்கள் எல்லாம் நிற்கிது. தென்னம்புள்ளை நிறைய நிற்கிது. தேசி மரங்கள், தோட மரம், பலா மரங்கள் எல்லாமே நிற்கிது. கலந்த மாதிரி எல்லா மரங்களும் நிற்கிது. வீடு 2 ரூம் கோல் கிச்சனோட இருக்குது. 3ஆவது ரூம் நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி கல் விட்டு கட்டியிருக்கணும். தோடையெல்லாம் நல்ல காய்ச்சி குலுங்குது. அதே மாதிரி வேறு நிறைய மரங்கள் இருக்குது. இதில் மரவள்ளி கிழங்கு அந்த தடி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த மரம் வளர்ந்துருக்கு பாருங்க. தென்னையெல்லாம் காய்க்கக்கூடிய தென்னைகளும் இருக்குது, கலந்து மாதிரி இருக்குது. இது ஒரு உறுதி காணி ஒன்று. நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. நல்ல பசுமையான இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கு. இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். கதைச்சி பேசி நாங்கள் இந்த காணியை எடுக்கலாம். இதில் என்னுடைய நம்பரை தரன் நீங்கள் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. இந்த காணியை நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுவோம். கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் உறுதி காணிகள் எடுக்கிறது சரியான கஷ்டம், சரியான குறைவு. கிளிநொச்சியில் வன்னியிலேயே உறுதி காணிகள் குறைவு. இது ஒரு உறுதி காணி ஒன்று. விலையை கதைச்சி பேசி எடுக்கலாம். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கதைச்சி பேசி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை கொஞ்சம் நார்மலாக பார்ப்போம். 2 ரூம் கோல் கிச்சனோட இருக்குது. புதுசாக கட்டின வீடு, நல்ல நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. அங்கே 3ஆவது ரூமும் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். நல்லா இருக்குது வீடு. வீட்டினுடைய அமைப்பு நல்ல அருமையாக இருக்குது. மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.